மாதா தொலைக்காட்சி அன்புள்ளங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துகளும் வணக்கங்களும். இது நமது மாதா தொலைக்காட்சியின் வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர்டு பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர், Lucky Falls at Black Thunder, ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். இனிய இதயங்களே, உலகத்தின் சிறிய நகரமாக வத்திக்கான் இருந்தாலும் உலகில் நடைபெறுகின்ற பல பெரிய பெரிய நல்ல மாற்றங்களுக்கு காரணமாக இருக்கின்றது. இதற்கு காரணம் நமது திருத்தந்தை ஒருவரே என்பது நாம் அறிந்ததாகும். திருத்தந்தையின் செயல்பாடுகள், அவரை சுற்றி நடக்கும் நிகழ்வுகள், அவர் உலக மக்களுக்கு கொடுக்கும் செய்தி, வத்திக்கானின் சிறப்பம்சங்கள் மற்றும் திரு அவையின் செய்திகள் என பல சிறப்பான நிகழ்வுகளை உங்கள் கண்களுக்கும் செவிகளுக்கும் விருந்தாக கொண்டு சேர்க்கும் நிகழ்ச்சிதான் வத்திக்கான் டாப் 10. இன்றைய நிகழ்ச்சியில் நிக்கராகுவாவில் அருள் அடையாளங்கள் நிறைவேற்ற தடை, லெபனான் மக்களுக்கு புகலிடம் அளிக்கும் அருட்சகோதரிகள், புனித பேதுரு பசிலிக்கா குறித்த புதிய கண்காட்சி என இன்னும் பல முக்கிய நிகழ்வுகள் இன்றும் நமக்காக காத்துக் கொண்டிருக்கின்றன. வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் போகலாம். இந்த உலகம் அனுபவிக்கும் துன்பங்களை நோக்கி கிறிஸ்தவர்கள் தங்கள் கண்களை திருப்ப வேண்டி திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கடந்த ஞாயிறு அன்று நிறைவேற்றிய திருப்பலியில் கேட்டுக்கொண்டார். அது குறித்த காணொளி இதோ உங்களுக்காக. கடந்த ஞாயிறு அன்று புனித பேதுரு பேராலயம் நூற்றுக்கணக்கான ஏழை மக்களால் நிரம்பியிருந்தது. ஒவ்வொரு ஆண்டும் உலக வறியவர் நாளன்று மற்றவர்களுக்கு உதவுவதன் முக்கியத்துவத்தை முழு திரு அவைக்கும் உணர்த்த திருத்தந்தை அவர்கள் முயற்சி செய்கிறார். எனவே இந்த ஆண்டும் திறந்த நிலை ஆன்மீக அனுபவத்தை பெற அவர் அழைப்பு விடுத்தார். மற்றவர்களின் வறுமை, தேவைகள், பலி போன்றவற்றைக் கண்டு நான் என் கண்களை திருப்பிக் கொள்கிறேனா என்று நம்மை நாமே கேட்டுக்கொள்வோம். வறுமை, கைவிடப்பட்ட நிலை, அவமானம் போன்ற வழியிலிருந்து விடுபட மற்றவர்களுக்கு உதவும் ஒருவராக ஒவ்வொரு கிறிஸ்தவரும் மாற வேண்டும் என்று திருத்தந்தை கேட்டுக்கொண்டார். சகோதர சகோதரிகளே, இயேசுவில் தோன்றி அவருடைய அரசில் உணர வைக்கப்பட்ட கிறிஸ்தவ நம்பிக்கைக்கு நாமும் நமது அர்ப்பணிப்பும் தான் சாட்சிகள். பிறரன்பு பணியில் செயல்படும் விசுவாசமும் கிறிஸ்தவர்களும் தேவைப்படுகிறார்கள். பாரம்பரியமாக வத்திக்கானில் உலக வறியவர் நாளன்று புனித 6ஆம் பவுல் அரங்கத்தில் ஏழைகளுடன் மதிய உணவோடு கொண்டாடப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. புனிதர்களாக விளங்குவதற்கு கடவுள் நம்மிடம் ஏற்படுத்தும் மாற்றங்களுக்கு நாம் நம்மை கையளிப்பது முக்கியம் என்று புனிதர்கள் தொடர்பான பேராயத்தின் உறுப்பினர்களிடம் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கூறினார். அது குறித்த விரிவான காணொளி இதோ உங்கள் பார்வைக்கு. அயலாருக்காக உயிரை கொடுப்பவர்களின் மறைசாட்சி, வாழ்வு மற்றும் புனிதத்துவம் என்ற கருப்பொருளில் புனிதர்களுக்கான திருப்பிட கழகமானது மாநாடு ஒன்றை நடத்தியது. அதில் கலந்து கொண்ட பங்கேற்பாளர்களை திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சந்தித்தார். புனிதர்களாக விளங்குவதற்கு தியாகம், துறவு, தனிப்பட்ட மனித முயற்சி அல்லது அர்ப்பணிப்பு போன்றவை மட்டும் போதாது. எல்லாவற்றுக்கும் மேலாக கடவுளின் அன்பின் சக்தி நம்மில் மாற்றம் ஏற்படுத்த நம்மை நாம் அனுமதிப்பது அவசியம். அது நம்மை விட பெரியது, நாம் நினைத்ததை விட அதிகமாக நேசிக்கும் திறன் கொண்டது. புனிதம் என்பது பரிபூரண ஒழுக்க நிலையை நாடுவதில் மட்டும் இல்லை என்று வலியுறுத்திய திருத்தந்தை அவர்கள், புனிதம் என்பது கடவுளை தேடுவதையும் அவருடைய அன்பினால் தன்னை மாற்றிக்கொள்ள அனுமதிப்பதையும் உள்ளடக்கிய ஒரு முக்கிய மனோபாவத்தின் விளைவாகும் என்றார். மிகவும் சிக்கல் மிகுந்த இறையியல் கேள்வி ஒன்றிற்கு திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் கடந்த வார பொது பார்வையாளர்கள் சந்திப்பின் போது விளக்கம் அளித்தார். அந்த கேள்வி மற்றும் அதற்கான விளக்கம் என்ன என்பது குறித்து அறிந்து கொள்ள இதோ இந்த காணொளியை பாருங்கள். கடந்த வாரம் நடைபெற்ற பொது பார்வையாளர்கள் சந்திப்பின் போது வழங்கிய மறைக்கல்வி உரையில் ஒரு சிக்கலான இறையியல் கேள்விக்கு தீர்வு காண திருத்தந்தை அவர்கள் முயன்றார். அன்னை மரியா மற்றும் தூய ஆவியின் உறவு குறித்து அவரது மறைக்கல்வி உரை அமைந்திருந்தது. திரு அவையின் பொதுவான பக்தியில் ஆழமாக ஊடுருவிய சில கருத்துக்களை திருத்தந்தை அவர்கள் முன்னிலைப்படுத்த விரும்பினார். ஆனால் அது சிலர் பார்வையில் தவறான புரிதல்களுக்கு வழிவகுக்கும்படி இருந்தது. இந்த எண்ணங்களில் ஒன்று தூய ஆவியின் துணையாக மரியா இருக்கிறார் என்பதை பற்றி இருந்தது. அன்னை மரி தூய ஆவியாரின் மணமகள் என்பதில் உள்ள உண்மையை புரிந்து கொள்வது அவசியம். ஏனென்றால் மிகவும் அழகான உண்மை அது.
அவர் ஒரு மணமகள்தான். ஆனால் அதற்கு முன் அவர் தூய ஆவியாரின் சீடர், அதாவது அவர் சீடராகவும் மணமகளாகவும் இருக்கிறார். பொது மறைக்கல்வி உரையின் முடிவில் உலகில் அமைதி நிலவ வேண்டி திருத்தந்தை அவர்கள் ஜெபித்தார். மேலும் பாலஸ்தீன் குடிமக்கள் கொல்லப்பட்டதற்கு தனது கவலையை வெளிப்படுத்தினார். இயந்திர துப்பாக்கி கொண்டு கொல்லப்பட்ட பாலஸ்தீன அப்பாவிகளை மறந்துவிடாதீர்கள். அங்கு அமைதி நிலவ வேண்டி ஜெபிப்போம். திருத்தந்தை அவர்கள் ரோமில் இருந்தாலும் காலநிலை உச்சி மாநாடு நடைபெறும் பாக்குவில் கவனம் செலுத்தி வருகிறார். தனது மொபைல் ஜெபத்தின் போது அதை பற்றி அங்கிருந்தவர்களோடு பகிர்ந்து கொண்டார். காலநிலை மாற்றம் மற்றும் மிகவும் தேவையில் இருப்பவர்களிடையே அதன் விளைவுகளை எதிர்த்து போராடுவதற்கு அதிக அர்ப்பணிப்பை அவர் கோரியுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஹமாஸ் தாக்குதலை தொடர்ந்து பிணை கைதிகளாக கொண்டு செல்லப்பட்ட பலர் தற்போது விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். அது குறித்த காணொளி இதோ உங்கள் பார்வைக்கு. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இஸ்ரேலர்களை வத்திக்கானில் வரவேற்றார். அவர்களில் பலர் அக்டோபர் மாதம் 7ஆம் நாளன்று ஹமாஸ் வன்முறையில் பணைய கைதிகளாக பிடிக்கப்பட்டனர். தற்போது அவர்கள் விடுவிக்கப்பட்டாலும் இன்னமும் குடும்ப உறுப்பினர்கள் பணைய கைதிகளாக இருக்கிறார்கள். அவரது மகன் இன்னும் பணைய கைதியாக வைக்கப்பட்டுள்ளார். இஸ்லாமிய ஜிஹாத் வெளியிட்ட 2 வீடியோக்களில் கூட அவர் இடம்பெற்றுள்ளார். கடைசியாக நவம்பர் மாதம் 13ஆம் நாள் வீடியோ வெளியானது. ஒரு வருடத்திற்கு பிறகு என் மகனை பார்த்து பயப்படுகிறேன். ஏனென்றால் அவன் உடல்நிலை சரியில்லாமல் இருக்கிறான். உடல் ஆரோக்கியம் மட்டுமல்ல, மனநலமும் கூட பாதிக்கப்பட்டுள்ளதை காண முடிகிறது. திருத்தந்தையை காண வந்தவர்களில் அர்ஜென்டினாவை சேர்ந்த லூயிஸும் இருந்தார். அவர் 128 நாட்கள் பணைய கைதியாக வைக்கப்பட்டிருந்தார். இஸ்ரேல் ராணுவத்தின் சிறப்பு நடவடிக்கையால் அவர் விடுவிக்கப்பட்டார். அந்த தருணத்தை கண்ணீருடன் அவர் நினைவு கூர்ந்தார். தனது வாழ்நாளில் ஒரு நாள் திருத்தந்தையை சந்திக்க முடியும் என்று அவர் எதிர்பார்க்கவே இல்லை. அவர் கொண்டு வந்த பரிசுகளில் இந்த பதக்கமும் இருந்தது. மேலும் சிறைப்பிடிக்கப்பட்ட பணைய கைதிகள் திரும்புவதற்கான நம்பிக்கை இன்னும் இருப்பதாக அவர் தெரிவித்தார். எங்கள் சூழ்நிலையில் உண்மையிலேயே அவர் ஆர்வம் கொண்டுள்ளதை உணர்ந்தேன். நாங்கள் வீணாக வரவில்லை. அவர் எங்கள் செய்தியை கேட்டதாக நான் உணர்ந்தேன். அவர் எல்லோரிடமும் பேசக்கூடியவர் என்பதால் எங்கள் செய்தி அனைவருக்கும் சென்றடையும். பணைய கைதிகளை வீட்டிற்கு அழைத்து வர இதுவும் கொஞ்சம் உதவியாக இருக்கும் என்று நம்புகிறேன். இஸ்ரேல் குழு ஒன்று திருத்தந்தையை சந்திக்க வருவது இது முதல் முறை அல்ல. 1 வருடத்திற்கு முன்பு பணைய கைதிகளின் உறவினர்களின் 2 குழுக்கள் வத்திக்கானுக்கு வருகை தந்தன. அவை இஸ்ரேல் பாலஸ்தீனத்திலிருந்து வந்த குழுக்கள் என்பது கவனிக்கத்தக்கது. யூபிலி ஆண்டு நெருங்கி வரும் சூழலில் ரோம் நகருக்கு வருகை தரும் மக்கள் தங்குவதற்கான ஏற்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று திருத்தந்தை அவர்கள் கருத்து தெரிவித்திருக்கிறார். அது குறித்த காணொளி இதோ உங்களுக்காக. யூபிலி விழாவையொட்டி திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் ரோம் திரு அவைக்கு கடிதம் ஒன்றை எழுதியுள்ளார். அதில் தங்குமிடம் தொடர்பான பிரச்சினைகளுக்கு உறுதியான தீர்வை கொடுக்க வேண்டும் என்று பங்கு குருக்கள், துறவரத்தார் மற்றும் திரு அவை கூட்டத்திற்கு கோரிக்கை ஒன்றை வைத்துள்ளார். குறிப்பாக ரியல் எஸ்டேட் வைத்திருப்பவர்கள், வீடற்றவர்கள் அல்லது வீடுகளை இழக்கும் அபாயத்தில் உள்ளவர்களுக்கு இடம் கிடைக்க செய்ய வேண்டும் என்று அவர் அறிவுறுத்தியுள்ளார். புனித ஆண்டை கருத்தில் கொண்டு வீட்டு வசதி அவசர நிலையை கட்டுப்படுத்த திருத்தந்தை விரும்புகிறார். இதற்காக சுமார் 32 மில்லியன் திருப்பயணிகள் வத்திக்கானுக்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் வீடு கிடைக்காத அபாயமும் ஏற்படலாம். மேலும் சமீப வருடங்களில் வாடகை உயர்ந்துள்ளது. ஸ்டாட்டிஸ்டா போர்ட்டலின்படி ரோம் நகரானது ஐரோப்பாவில் மிகவும் அதிக வாடகை கொண்ட 2வது தலைநகரமாக இருக்கிறது. சராசரியாக மாதத்திற்கு 2000 யூரோக்கள் செலவாகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. கிறிஸ்தவ அடக்குமுறைகள் மிகுந்த நிக்கராகுவாவில் சமீபத்தில் அருள் அடையாளங்களை நிறைவேற்றுவதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. அது குறித்த மேலும் தகவல்கள் அடங்கிய காணொளி இதோ உங்கள் பார்வைக்கு. நிக்காரகுவாவில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டவர்கள் இனி நோயில் பூசுதல் அருள் அடையாளத்தை பெற முடியாது. ஒர்டேகா ஆட்சியின் சமீபத்திய நடவடிக்கையாக இது அமைந்துள்ளது. குருக்கள் அருள் அடையாளத்தை நிறைவேற்ற பொது மருத்துவமனைகளுக்கு செல்ல அங்கு தடை செய்யப்பட்டுள்ளது. நாடு கடத்தப்பட்ட நிக்காரகுவா வழக்கறிஞர் மார்த்தா பட்ரிஷியா அவர்கள் இதுபோன்ற அரசாங்க நடவடிக்கைகளுக்கு எதிராக தனது சமூக ஊடகங்களில் பேசி வருகிறார். பல வருடங்களாக கத்தோலிக்கர்கள் துன்புறுத்தப்படுவதை அந்நாட்டில் உள்ள தொடர்பு சாதனங்கள் மூலம் அவர் ஆவணப்படுத்தி வருகிறார். சமீபத்தில் உள்ளூர் ஊடகமான லா பிரென்சா துறவர நிலையினர் கண்காணிப்பில் உள்ளனர் என்றும் காவல்துறை அவர்களை முற்றுகையிடுகிறது என்றும் கூறினார். கொலை மிரட்டல் விடப்பட்ட ஒரு அருத்தந்தை அந்நாட்டை விட்டு வெளியேற வேண்டியதாயிற்று. 255 துன்புறுத்தப்பட்ட நிக்காரகுவா கத்தோலிக்கர்கள் இப்போது நாடு கடத்தப்பட்டுள்ளனர். அவர்களில் ஆயர்கள், குருமானவர்கள் மற்றும் பெண் துறவிகளும் அடங்குவர். சிலர் வத்திக்கானின் தலையீடு காரணமாக ரோமில் தஞ்சமடைந்துள்ளனர். நெவர் அகெயின் என்ற அரசு சாரா அமைப்பின் சமீபத்திய அறிக்கையின்படி
ஒர்டேகா ஆட்சியானது 1200 மத நிறுவனங்களை மூடியுள்ளது. நிக்காரகுவாவின் வரலாற்றில் கத்தோலிக்க திரு அவையின் மீதான மிக மோசமான அடக்குமுறை என அரசாங்கத்தின் நடவடிக்கைகளை அந்த அறிக்கை விவரிப்பது கவனிக்கத்தக்கது. வன்முறை காரணமாக பெருந்துன்பத்திற்கு ஆளான லெபனான் மக்களுக்கு புகலிடம் அளிக்கக்கூடிய அருட்சகோதரிகள் குறித்து தெரிந்து கொள்ள வேண்டுமா? இதோ இந்த காணொளியை பாருங்கள். லெபனானில் தற்போது வன்முறையால் பாழடைந்து கிடக்கும் தேசத்தில் இந்த அருட்சகோதரிகள் குழுவினர் நம்பிக்கையையும் உதவியையும் கொண்டு வருகிறார்கள். இவர்கள் லெபனானில் உள்ள வடக்கு பெக்கா ஜெப்பலோவில் அமைந்துள்ள த சிஸ்டர்ஸ் ஆஃப் அவர் லேடி ஆஃப் குட் ஹெல்ப் என்ற சபையை சேர்ந்த அருட்சகோதரிகள் மற்றும் லெபனானில் உள்ள மெல்கேத் கிரேக்க கத்தோலிக்க திரு அவையை சேர்ந்த அருட்சகோதரிகளின் குழுவினர் ஆவர். இவர்களின் துறவர இல்லமானது வெறும் 15 அருட்சகோதரிகளை மட்டுமே கொண்டுள்ளது என்றாலும் இந்த அருட்சகோதரிகள் துன்பப்படும் இஸ்லாமிய மக்களுக்கு உதவுவதன் மூலம் தாக்கத்தை ஏற்படுத்துகிறார்கள். தற்போது வடக்கு லெபனான் தீவிர குண்டுவெடிப்புகளை அனுபவித்து வருகிறது. இந்த வன்முறை செயல்களால் நூற்றுக்கணக்கான அகதிகள் இடம்பெயர்ந்துள்ளனர். இந்த அகதிகளில் பெரும்பாலானோர் ஷியா முஸ்லிம்கள். இவர்கள் வீடு மற்றும் வளங்கள் இல்லாமல் இருக்கின்றனர். இருப்பினும் அருட்சகோதரிகள் இவர்களுக்கு நம்பிக்கையை வழங்குகிறார்கள். 800க்கும் மேற்பட்ட அகதிகளை தங்கள் கான்வென்ட் மைதானத்திற்குள் தங்க வைத்துள்ளனர். இந்த சபையின் உயர்மட்ட தலைமை அருட்சகோதரி ஜோஸ்லின் ஜூமா அவர்கள் தேவையில் இருப்போருக்கு உதவும் திரு அவை அமைப்புக்கு இந்த நிலைமை குறித்து விளக்கியிருக்கிறார். முதல் குண்டுவெடிப்பு ஏற்பட்ட இரவிலிருந்து எங்கள் துறவர மடத்தின் அருகாமையில் கடுமையான சோதனைகள் நடந்தன. இரவில் நூற்றுக்கணக்கான மக்கள் எங்கள் மடாலய வளாகத்தில் தஞ்சம் புகுந்தனர். எங்களை சுற்றியுள்ள அனைவரும் இஸ்லாமியர்கள். மேலும் எங்கள் பணியானது இந்த பகுதியில் மிகவும் மதிக்கப்படுகிறது. பெரும்பாலான மக்கள் எங்கள் கோபுர மணி சிலுவையின் கீழ் பாதுகாப்பை உணர்கிறார்கள். இந்த அருட்சகோதரிகள் அகதிகளுக்கு தங்குமிடம், உணவு மற்றும் தினசரி பொருட்களை வழங்கி வருகிறார்கள். மேலும் இந்த மைதானத்தில் பள்ளியும் அனாதை இல்லமும் இருக்கின்றது. மத வேறுபாடுகள் இருந்த போதிலும் அருட்சகோதரிகள் தேவையில் உள்ள அனைவரையும் வரவேற்கிறார்கள். கடவுள் அருளால் ஒற்றுமையில் பலம் இருப்பதை நாங்கள் கண்டுபிடித்தோம். மேலும் மனித குலத்தில் உள்ள நமது சகோதர சகோதரிகளின் சேவையில் முழு மனதுடன் ஈடுபடுகிறோம். எங்கள் 1 மணி நேர ஜெப வேலையை நாங்கள் கடைபிடிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் பொறுமையுடனும் அன்புடனும் பணிவுடனும் எங்கள் பணியை நிறைவேற்றுவதற்கான வலிமையை நாங்கள் அங்குதான் பெறுகிறோம். ஏனெனில் இறுதி பகுப்பாய்வில் இதுவே எங்களது முதன்மையான நற்செய்தி அறிவிப்பு. இவர்களின் உதவியின் மூலம் அகதிகளுக்கு கடவுளின் அன்பையும் கருணையையும் சாட்சியாக காண்பிப்பதும், பயத்திலிருந்து கடவுள் அவர்களை பாதுகாப்பவராக இருப்பார் என்பதை காட்டுவதும் இந்த அருட்சகோதரிகளின் பணியாக இருந்து வருவது பாராட்டுக்குரியது. இத்தாலிய சிறைகளில் இடப்பற்றாக்குறையும் தற்கொலை முயற்சிகளும் தலையாய சிக்கல்களாக இருப்பதாக காரித்தாஸ் அமைப்பு தெரிவித்திருக்கின்றது. அது குறித்த விரிவான காணொளி இதோ உங்கள் பார்வைக்கு. இடம் பற்றாக்குறையும் தற்கொலை முயற்சிகளும் சிறைச்சாலைகள் எதிர்கொள்ளும் 2 முக்கிய பிரச்சனைகளாக இருக்கின்றன. உதாரணமாக இத்தாலி போன்ற நாட்டில் காரித்தாஸ் நிறுவனம் கொடுத்துள்ள புள்ளி விவரங்களின்படி 10,000 கைதிகளில் இந்த ஆண்டு 80 பேர் தங்கள் உயிரை மாய்த்து கொண்டுள்ளனர். இத்தாலியின் சிறை அமைப்பு 20 ஆண்டுகளில் அதிக எண்ணிக்கையிலான தற்கொலைகளை தவிர்க்கும் நிலையை எட்டியுள்ளது. அதிகபட்சமாக 2022ஆம் ஆண்டு 84 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. சிறைகளில் நடக்கும் இத்தகைய நாடகத்தை திருத்தந்தை அறிந்து வைத்திருக்கிறார். எனவேதான் அவரது பல பயணங்களில், குறிப்பாக பொலிவியாவில் உள்ள இதுபோன்ற தண்டனை மையங்களுக்கு அவர் செல்ல தவறவில்லை. ஒவ்வொரு முறையும் அவர் ஒன்றை சந்திக்கிறார். கடைசியாக வெரோனாவில் உள்ள இந்த சிறைச்சாலைக்கு சென்றிருந்தார். சிறைச்சாலைகளின் நிலைமையை நாம் அறிவோம். அவை பெரும்பாலும் நிரம்பி வழிகின்றன. அதனால்தான் நான் உங்கள் அருகாமையில் இருக்கிறேன் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். எனது வேண்டுகோளை புதுப்பிக்க விரும்புகிறேன். குறிப்பாக இந்த பகுதியில் சிறை வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காக நாம் தொடர்ந்து பாடுபடுவோம். ஆனால் சிறைச்சாலைகளின் இந்த நிலை வத்திக்கானில் இருந்து 1 கிலோமீட்டருக்கும் குறைவான தூரத்தில் உள்ள ரெஜினா சீலியின் ரோமானிய சிறைச்சாலையிலும் உள்ளது. திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் அங்கும் சென்று பார்வையிட்டுள்ளார். 2018ஆம் ஆண்டு புனித வியாழன் அன்று 12 கைதிகளின் கால்களை கழுவினார். இங்கு 1150 பேர் இருந்து வருகின்றனர். ஆனால் அந்த சிறைச்சாலையில் 628 பேர் மட்டுமே இருக்க முடியும் என்பதுதான் உண்மை. இத்தாலியில் தற்கொலைகள் பட்டியலிலும் சிறைச்சாலை இடம்பெற்றுள்ளது. 4 ஆண்டுகளில் 15 பேர் தற்கொலை செய்து கொண்டனர். கடைசியாக நடந்த தற்கொலை முயற்சி செப்டம்பர் மாதம் 17ஆம் நாள் என்பது கவனிக்கத்தக்கது. திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்கள் உருவாக்கிய 100க்கும் அதிகமான மறையுரைகள் பொதுமக்களின் பார்வைக்கு வெளியிடப்பட இருக்கின்றன. அது குறித்த காணொளி இதோ உங்களுக்காக.
வெறும் கனவில் இருந்து உறுதியான உண்மைக்கு என்ற தலைப்பில் திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்களின் 100க்கும் மேற்பட்ட வெளியிடப்படாத மறையுரைகள் வசந்த காலத்தில் வெளியிடப்படும். நீண்ட காலமாக எதிர்பார்க்கப்பட்ட இந்த சிறப்பு சேகரிப்பானது ராட்சிங்கர் அறக்கட்டளையால் தயாரிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த ஜெர்மன் திருத்தந்தை அவர்கள் தனிப்பட்ட முறையில் உருவாக்கிய எழுத்துக்களையும் உள்ளடக்கியிருக்கிறது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நன்கு தயாரிக்கப்பட்ட மறையுரையை வழங்கினார். பொதுவில் திருப்பலி நிறைவேற்றும் போது மட்டுமல்ல, அவரது பயணங்களின் போது அல்லது புனித பேதுரு பசிலிக்காவில் பெரிய விழாக்களின் போது, அவர் தனது தனிப்பட்ட சிற்றாலயத்தில் அல்லது அழைக்கப்பட்ட சில நண்பர்களுடன் திருப்பலி நிறைவேற்றும் போது கூட சிறந்த மறையுரைகளை வழங்கியுள்ளார். இவற்றில் சில முன்பே வெளியிடப்பட்டுள்ளன. கிறிஸ்துமஸ் காலத்திற்கு திருத்தந்தை பெனடிக்ட் அவர்கள் தயார் செய்த மறையுரையான புனித ஜோசப்பிற்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஒன்று ஏற்கனவே ஜெர்மன் செய்தித்தாளில் வெளிவந்துள்ளது. நூற்றுக்கணக்கானவர்களை இது இணைப்பதோடு வழிபாட்டு ஆண்டுக்கு ஏற்ப அவை வகைப்படுத்தப்படும். 100க்கும் மேற்பட்ட மறையுரைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. மேலும் நாங்கள் வழிபாட்டு ஆண்டின் படி அவற்றை வகைப்படுத்துகிறோம். அதாவது திருவருகை காலம், கிறிஸ்துமஸ், தவக்காலம் மற்றும் பொதுக்காலம் என வழிபாட்டு பருவங்களின்படி வழங்கப்படுகின்றன. இருப்பினும் இவை திருவிழாக்களுடைய வாசகங்களின் முறையான மற்றும் முழுமையான விளக்கங்கள் அல்ல. திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்கள் இருந்தபோது பேராயர் ஜார்ஜ் கென்ஸ்ரிங் அவர்கள் திருப்பலி நிறைவேற்றினார். திருத்தந்தையின் நீண்டகால செயலர் அவர்கள் இந்த ஆவணங்களை ராட்சிங்கர் அறக்கட்டளைக்கு வழங்கியதால் அவை பொதுவெளிக்கு பயன்பாட்டிற்கு வந்தன. திருத்தந்தை பெனடிக்ட் அவர்களின் இறப்புக்கு பிறகு அவருடைய மறையுரைகளை வைத்திருந்த அவரது செயலரான பேரருட் திரு கான்ஸ்வீன் அவர்களிடம் மறையுரைகளை கேட்டு பெற்றுக்கொண்டோம். ஒரு ஆசிரியரால் மதிப்பாய்வு செய்யப்பட்டு அங்கீகரிக்கப்படாத ஒரு வெளியீடு இது. ஆனால் இது எங்களால் அக்கறையுடனும் அன்புடனும் மிகுந்த கவனத்துடனும் பெனடிக்ட் அவர்களின் எண்ணங்கள் மற்றும் வெளிப்பாட்டு பாணியை பற்றிய நல்ல அறிவுடனும் தயாரிக்கப்பட்டது. திருத்தந்தை 16ஆம் பெனடிக்ட் அவர்களின் எழுத்துக்கள் அவருடைய ஆன்மீகத்திற்கு குறிப்பிடத்தக்கவை. கிறிஸ்தவத்தின் அறிமுகம் மற்றும் நாசரேத்தின் இயேசு முத்தொகுப்பு போன்ற படைப்புகளின் மூலம் திருத்தந்தை அவர்கள் மிகவும் மதிக்கப்படும் ஒரு ஆன்மீக ஆசிரியராக தன்னை உறுதிப்படுத்தினார் என்பது குறிப்பிடத்தக்கது. வீடியோ கேம் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி புனித பேதுரு பசிலிக்கா குறித்த புதிய கண்காட்சி உருவாகியுள்ளது. அது குறித்த விரிவான காணொளி இதோ உங்கள் பார்வைக்கு. புனித பேதுரு பசிலிக்காவில் உள்ள குவிமாடத்தின் உச்சியானது ஒரு புதிய கண்காட்சிக்கான இடமாக மாறியுள்ளது. இந்த வீடியோ கேம் தொழில்நுட்பத்தின் மூலம் பார்வையாளர்கள் பசிலிக்காவின் தோற்றம், புனித பேதுரு கல்லறையின் இடம் மற்றும் பசிலிக்கா எவ்வாறு கட்டப்பட்டது என்பது குறித்து அறிந்து கொள்ளலாம். இந்த முன்முயற்சியானது பசிலிக்காவின் தனித்துவத்தை தெரிவிக்க முற்படும் பீட்டர் இஸ் ஹியர் என்ற லட்சிய திட்டத்தின் ஒரு பகுதியாக இருக்கின்றது. திருத்தந்தை அவர்கள் கூறியது போல, இன்றைய மக்களுக்காக டிஜிட்டல் தொழில்நுட்பத்தின் உதவியுடன் வரலாறு, கலை மற்றும் ஆன்மீகத்தின் பின்னி பிணைந்த பசிலிக்காவை உலகத்தின் தனித்துவமாக்குகிறது. இந்த கண்காட்சியோடு தொடர்புடையது இதன் இணையதளமாகும். அதில் உள்ள கலைக்கூறுகளின் விரிவான விளக்கங்களுடன் இது புனித பேதுரு பசிலிக்காவிற்கு மெய்நிகர் தோற்றத்தை வழங்குகிறது. மேலும் பசிலிக்காவிற்கு வருபவர்களுக்கு இது நடைமுறை தகவல்களையும் வழங்குகிறது. நிகழ்நேரத்தில் கூட்டம் அலைமோதுவதை இது தெரியப்படுத்துகிறது. அதோடு சுற்றி பார்க்கும் வழிகளையும் பரிந்துரைக்கிறது. மேலும் குறிப்பிட்ட பயண திட்டங்களின் மூலம் ஆன்மீக பயணத்தையும் சாதகமான நேரங்களிலும் நாட்களிலும் வருகைகளை தேர்ந்தெடுப்பதையும் ஊக்குவிக்கிறது. மேலும் அனைத்து வகையான பார்வையாளர்களையும் சென்றடையும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ள இணையதளத்தின் உள்ளடக்கம் குறித்து பசிலிக்காவின் பொறுப்பாளர் கர்தினால் மௌரோ அவர்கள் பெருமிதம் தெரிவித்தார். மைண்ட் கிராஃப்ட் கொண்டாட்டம் மற்றும் தியானங்களுடன் கூடிய பாட்காஸ்ட் கொண்ட ஒரு கல்வி திட்டமாக இது இருக்கிறது. செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தியும் ஃபேப்ரிக் ஆஃப் செயின்ட் பீட்டர்ஸ் மற்றும் மைக்ரோசாஃப்டுடன் இணைந்து இந்த திட்டம் நிர்வகிக்கப்படுகிறது. இதுவரை பின்பற்றப்பட்ட தொழில்நுட்ப திட்டங்களில் அதிநவீன மேம்பட்ட ஒன்றாக இது திகழ்கிறது. புனித பேதுருவின் 4 லட்சத்திற்கும் மேற்பட்ட படங்கள் சேகரிக்கப்பட்டன. இது பசிலிக்காவின் கட்டிடக்கலையை ஒவ்வொரு மில்லிமீட்டராக மீண்டும் உருவாக்க அனுமதிக்கிறது. பசிலிக்கா இப்போது அதன் சொந்த டிஜிட்டல் இரட்டையை கொண்டுள்ளது என்பது கவனிக்கத்தக்கது. என் அன்பு உள்ளங்களே, இன்றைய வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சி வாயிலாக வத்திக்கான் மற்றும் திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களின் கடந்த வார உலகை கண்டு ரசித்தீர்கள் அல்லவா? இன்னும் இது போன்று பல முக்கிய நிகழ்வுகளுடன் மீண்டும் உங்களை அடுத்த வாரம் வந்து சந்திக்கின்றோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். இது நமது மாதா தொலைக்காட்சியில் வத்திக்கான் டாப் 10 ஸ்பான்சர்டு பை பிளாக் தண்டர், ஊட்டி மெயின் ரோட், மேட்டுப்பாளையம். நன்றி, வணக்கம், மரியே வாழ்க. வத்திக்கான் டாப் 10 நிகழ்ச்சியை ஒளிபரப்ப உதவியவர்கள் பிளாக் தண்டர். Lucky Falls at Black Thunder, Ooty Main Road, Mettupalayam.